அனைவருக்கும் வணக்கம். நம்ம சைமன் செபாஸ்டியன் இருக்கான் இல்லையா, அவன் நம்ம தந்தை பெரியாரை அசிங்கமாக இழிவுபடுத்தி ஒரு கருத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பதிவு பண்ணான். அவன் இந்த மாதிரி அவதூறான கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு நிறைய விளைவுகள் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அவனுடைய வீட்டை போய் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். அதுக்கப்புறம் திமுக காரங்க, அது மட்டும் இல்லாமல் பெரியாரிஸ்டுகள், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே சைமனுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணி ஆதாரத்தை கேட்டு விளக்கம் கேட்டிருந்தோம். அந்த நாய் ஆதாரத்தையும் காட்டல, விளக்கமும் கொடுக்கல. அதுக்கு மாறா இன்னுமே தான் அவன் எக்ஸ்ட்ராவாக பேசிக்கிட்டு இருந்தான். அதனால இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இயக்கங்களும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடெங்கும் உள்ள பெரியார் பற்றாளர்களும் தமிழின உணர்வாளர்களுக்கும் வர்ற 22ஆம் தேதி சைமனுடைய வீடு சென்னை நீலாங்கரையில் இருக்கு இல்லையா, அதை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த போராட்டத்தை மெயினாக அறிவிச்சிருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும் தான் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த சாம்பிஸ் என்ன தெரியுமா சொல்கிறானுங்க, தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும் ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் பார்த்தீங்கன்னா விளம்பரம் தேடிக்கிறாங்களாம். இதுக்கு முன்னாடி அவங்கள யாருனே தெரியாமல் இருந்துச்சாமா, இப்போ விளம்பரம் தேடுறதுக்காக அவங்கெல்லாம் பிரபலம் ஆகாமல் இருக்காங்க. அதனால இந்த சைமன் நாயை எதிர்த்தா இவங்கெல்லாம் பிரபலம் ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களாமா. அப்படியா? அப்போ இதுக்கு முன்னாடி சைமன் பிரபலம் ஆகாமல் இருந்ததுனால தான் அந்த பெரியாரை இழிவுபடுத்திக்கிட்டு இருந்தானோ? அப்போ சைமனும் பிரபலம் ஆகிறதுக்கு, அந்த பரபரப்புலேயே இருக்கிறதுக்கு தானே வேலை பார்த்துருக்கான்னு அர்த்தம். இவங்களெல்லாம் என்ன சைமனை மாதிரி டம்மி பேசுன்னு நினச்சிட்டு இருக்கியா? சைமனை மாதிரி செல்லா காசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? வெறும் வாயை மட்டுமே முதலீடாக வச்சு புழுகி பொய் புழுகி ஊரை ஏமாற்றி, உலகத்தை ஏமாற்றி, இனத்தை ஏமாற்றி, இனத்தை காட்டி கொடுத்து சம்பாதிக்கிறவங்க நினச்சிட்டு இருக்கீங்களா இவங்களெல்லாம்? உண்மையான பெரியாரிஸ்டுகள்டா இவங்கெல்லாம். உங்கள் அண்ணனை மாதிரி எச்ச சொத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது. தமிழ் தேசியவாதியாக இந்த சைமன் நாயை அறியப்படுறான். முதல்ல அவன் பேசுகிற தமிழ் தேசியமே கிடையாது. ஆனால் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை தமிழ் தேசியவாதின்னு யாருக்குமே தெரியல. அதை இவனுங்க பெருமையாக வேற சொல்லிக்கிறானுங்க. அதாவது எங்கள் அண்ணன் சைமனை தெரியும், ஆனால் இவரை தெரியாது. இவரை தெரியாதுன்றதுக்கு நீங்கள் வெக்கப்படணும்டா. ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை தெரியாதுன்றதுக்கு நீங்கள்லாம் வெக்கப்படணும்டா. நீங்கள்லாம் புலிகள்னு பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அந்த புலிகளுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணவரே இவர் தான். அவருடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஆயுதங்கள் கொடுத்ததுக்காக அவருக்கு வழக்கு போட்டு அவரை 4 வருஷம் சிறைப்படுத்தினாங்க. அதெல்லாம் தெரியுமா? முதல்ல விடுதலை புலிகளை பற்றியும் தெரியாது, மேதகு பிரபாகரனை பற்றியும் தெரியாது, பிரபாகரன் கூட இருந்தவங்களை பற்றியும் தெரியாது. அன்றன் பாலசிங்கம் அவர்கள்லாம் திராவிடம், நாம் திராவிடர்கள்ன்ற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. அந்த போரும் சமாதானம்னு ஒரு புத்தகத்தில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் எழுதியிருக்காரு. ஆண்டன் பாலசிங்கம் யாருன்னு தெரியுமாடா? அதுவும் தெரியாதா? ஐயோ. அது மட்டும் இல்லாமல் மேதகு பிரபாகரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா திராவிடம் அப்படின்றத எதிர்ப்பாக அவர் என்றைக்குமே பதிவு பண்ணதில்லை. ஒரு லெட்டரில் கூட அவர் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்ற மாதிரி தான் அவரும் அடையாளப்படுத்தியிருக்காரு. இப்போ ஆண்டன் பாலசிங்கம், பிரபாகரன் எல்லாரையும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிடுங்களா தம்பிகளா? இந்த ஃபோட்டோவில் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சுற்றி விடுதலை புலிகளுடைய கொடி இருக்கா, நடுவில் ஒரு வெள்ளை சட்டை போட்ட ஒரு மனுஷன் நிற்கிறாரா? அது யாருன்னு தெரியுமா? தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். முதல்ல விடுதலை புலிகளுடைய கொடியை அச்சிட்டு ஈழத்துக்கு அனுப்புனவர் தான் ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். அது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இந்த மாதிரி வரலாறே தெரியாமல் அவர் சோடா புட்டி கண்ணாடி போட்டிருக்காரு, அவரை தட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? முதல்ல அவரெல்லாம் தெரியாது. ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கே நீங்கள்லாம் தலை குனிஞ்சு வெக்கப்படணும். மல்லாக்கப்படுத்து உங்களை நீங்களே காரி துப்பிக்கணும். இவங்கெல்லாம் ஈழத்துக்காக இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தப்போ உங்கள் நொன்னை எந்த காட்டில் எந்த புதரில் என்ன பண்ணிட்டு இருந்தான்றதே தெரியாது. சரியா? அந்த நேரம் ஊர் பொறுக்கிட்டு இருந்திருப்பான்டா உங்கள் நொன்னை. இதெல்லாம் பற்றி அவனுக்கே தெரிஞ்சிருக்காது. உங்கள் நொன்னை யார் தெரியுமா? இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கல்ல, இந்த ஃபோட்டோவை எடுத்ததே நான் தான் அப்படின்னு புழுகிறதுக்காகவே பிறந்த ஒருத்தன்டா. சொன்னாலும் சொல்லுவான், இந்த ஃபோட்டோவை எடுத்ததே நான் தான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். இவர் யாரு, வைகோ யாருன்றா உங்களுக்கு தெரியவே செய்யாது. விடுதலை புலிகள் கூட இவங்கெல்லாம் பாராட்டின உறவை பற்றி உங்களுக்குலாம் ஏதாவது தெரியுமாடா? முதல்ல உங்கள் நொன்ன சைமனுக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாதுடா. இவங்கெல்லாம் பேசாத பேச்சையா பிரபாகரன் கூட உங்கள் நொன்ன பேசிட்டான். ஏண்டா ஒரு 2 நிமிஷம் போய் ஃபோட்டோ எடுத்ததை வச்சே என்னென்ன கதையெல்லாம் ஓட்டினா. இப்போ இந்த மாதிரிப்பட்ட ஃபோட்டோல எல்லாம் ஐயா கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறதுக்கு பதிலாக உங்கள் நொன்னே இருந்திருந்தான்னா அவன் என்ன மாதிரி கதையெல்லாம் உருட்டியிருப்பான். இவ்வளோ செஞ்ச இவங்களே அமைதியாக இருக்காங்க. இவ்வளோ செஞ்சவங்களே உங்களுக்குலாம் தெரியல. எதுவுமே பண்ணாமல் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்த உங்கள் சைமன் செபாஸ்டியன் நொன்னனை நீங்கள்லாம் தமிழ் தேசியவாதின்னு அடையாளப்படுத்துறீங்க. தோழர் திருமுருகன் காந்தியை உங்களுக்கு தமிழ் தேசியவாதினே தெரியாது.
அவர் பேசுறது தமிழ் தேசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. பெரியார் வழி தமிழ் தேசியம் பேசாதவன் தமிழ் தேசியமே பேசலன்னு தான் அர்த்தம். முதல்ல உங்க நொண்ணே தமிழ் தேசியமே பேசல, தனித்தமிழ் நாடுன்னு கேட்டுருவானா? அடிச்சு கூப்பிட உட்கார வச்சிருவாங்க. ஏற்கனவே அவன் அடிச்சு கூப்பிட. ஐயோ, நம்ம வேற வார்த்தைகள் கொஞ்சம் இன்னும் தெளிவா பேசணும். இவனுக்கு தகுந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இவனை வந்து செல்லா காசுன்னு சொல்லக்கூடாது, செல்லா சில்லறை அப்படின்லாம் சொன்ன. நம்ம வந்து இந்த செல்லா காசுன்னு வழக்கமாக சொல்லி அதுவே வாயில வருது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. இவனுக்கு தகுதியான வார்த்தைகளை சொல்லணும். சில்லற காசு கிடையாது. காசுன்னெலாம் அவனுக்கு உயர்ந்த பதவி மரியாதையெல்லாம் கொடுக்கக்கூடாது. சில்லற உங்களுக்கெல்லாம் வந்து உங்கள் நொண்ணை சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு அதுதான் உண்மை, அதுதான் இதான் வரலாறு அப்படின்னு இருக்கிறது தாண்டா உங்களுக்குலாம் முடியும். நாய் வாழை நிமித்த முடியாது, நாத்தாக்கா நாய்களை திருத்த முடியாது. முதல்ல தமிழ் தேசியம்னா என்னன்னு போய் கற்றுக்கோங்கடா. அதுக்கு பிறகு இங்கே வந்து எங்ககிட்டலாம் பேசலாம். தோழர் திருமுருகன் காந்தி இவங்களெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறீங்கல்ல. உங்கள் நொன்ன மாதிரி எல்லாருமே ஊரை ஏமாற்றி பிழைக்கிறவனா இருப்பாங்களா? இல்லைனா உங்களை மாதிரி தான் எல்லாரும் அடிமுட்டாளாக இருப்பாங்களா? திராவிடத்துக்கு எதிராக விடுதலை புலிகளை கட்டமைக்கிற வேலையை தான் உங்கள் நொன்னை சைமன் செபாஸ்டியன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேட்டால் சொல்லுவான், எங்கள் பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெளிவு பிறந்துச்சு அப்படின்பான். இன்னொரு நேரம் என்ன சொல்கிறான், பிரபாகரன் கையில் இருந்த துப்பாக்கி பெரியாருடைய கைத்தடியும்பான். யாரோ கொடுத்த அசைன்மெண்ட்டை கிளியராக கொண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இது கூட பகுத்தறிஞ்சு தெரியாத நீங்கள்லாம் எதுக்குடா தமிழன்னு சொல்லிக்கிறீங்க? இந்த சைமன் நாயை பொய் சொல்லியிருக்கேடா சைமா, வா விவாதிக்கலான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். எத்தனை பேர் கூப்பிட்டாச்சு? அதர் மனோஜ் தோழர், யூடியூப் ரோட்டஸ் மைனர் தோழர், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கூப்பிட்டு பார்த்துட்டாங்க. தோழர் திருமுருகன் காந்திலாம் தனியாக போஸ்ட் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. வரவே மாட்டேங்கிறான் இந்த சைமன். அவனுக்கு என்ன தேவை? அவனை எப்படி தெரியுமா காட்டணும்? இந்த மாதிரி சவால் விட்டுட்டார் சைமன். பெரியாரிஸ்டுவா அம்பேத்கரிஸ்டுவா, ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து பெரியாரும் அம்பேத்கரும் ஒரே வழியில தான் பயணிச்சாங்கன்னு ப்ரூவ் பண்ணிரு அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டான் இல்லையா? அந்த சவாலை வச்சே அவன் பெரிய மயிர் மாதிரி காட்டிக்கிறது. தம்பிகள்லாம் என்ன தெரியுமா நினைப்பானுங்க, இங்க பாருங்கடா அண்ணன் சவாலுக்கு கூப்பிடுறாரு. ஆனா பின்னாடி பார்த்தா அண்ணனுக்கு வர முடியாது, அண்ணனுக்கு வக்கு இல்லை. ஏண்டா வக்கு, திராணி, தைரியம், துணிச்சல் இருந்தா இத்தனை பேர் கூப்பிடுறாங்களே, உங்க நொன்னை ஏன்டா பயந்து ஓடுறான்? வந்து பேச வர சொல்லு. இவனே அவதூறு பரப்புவானா? வாங்க விவாதிக்கலான்னு இவனே கூப்பிடுவானா? விளக்கம் கொடுனா கொடுக்க மாட்டானா? ஓடி ஒளிஞ்சுப்பானா? அதுக்கப்புறம் அவன் தொம்பிமார்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் விளம்பரம் தேடுறானுங்கன்னு கதறுவானுங்களாம். ஆனா இவன் பேசுறது மட்டும் விளம்பரமே கிடையாதான். இவன் தந்தை பெரியார் இழிவுபடுத்துறது, திமுகவை திட்டி பேசுறது, திராவிடத்தை பேசுறது, திராவிடத்தை ஒழிப்பேன் பேசுறது மட்டும் விளம்பரம் கிடையாதான். இதுல வேற ஒரு கால கொடுமை ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா? இந்த சாம்பிஸ்லாம் சில ட்விட்டர் ஐடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேகுவரோட ஃபோட்டோவை எடுத்து ட்விட்டர் டிபியாக வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏண்டா சேகுவரா முதல்ல யாருன்னு தெரியுமாடா? உங்கள் நொன்னே வேற அங்கங்கே சேகுவரான்ற பேரை வேற உச்சரிப்பான். ரொம்ப மட்டமாக ஃபீல் ஆகும்டா அவன் சேகுவரா பேரெலாம் உச்சரிக்கிறப்போ. ரொம்ப கேவலமாக ஃபீல் ஆகும். அவர் யாருன்னு தெரியுமா? அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபாவில் இருக்கிற மக்களுக்காக போராடின ஒரு போராளிடா அவர் வரலாறு தெரியுமா? முதல்ல உங்களை மாதிரி இனம், மொழி, ஜாதி இந்த மாதிரி ஒரு சர்க்கிளுக்குள்ள அவரை வந்து அடைக்க முடியாதுடா. அவர் எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருக்கிற மக்களுக்காக போராடின ஒரு பெரிய மகான்றா அந்த ஆளு. அவரை போய் நீங்கள்லாம் டிபி வைக்கிறது உங்களுக்குலாம் கொஞ்சமாவது அருகதை இருக்காடா? டேய், அவர் கூட உங்களையெல்லாம் கம்பேர் பண்ண முடியுமா? உங்களால் இங்கேருந்து பக்கத்து மாநிலங்களில் இருக்கிற மக்களையே நட்புறவோடு அணுக முடியல. சகோதரத்துவம் சுத்தமாகவே இல்லை. அவங்களெல்லாம் எதிரிகள்ன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஒரே மரபினத்தை சேர்ந்தவங்களெல்லாம் எதிரின்னு பார்க்குறீங்க. நீங்கள்லாம் ஏன்டா சேகோரா ஃபோட்டோ வச்சு அந்த ஆளை கேவலப்படுத்துறீங்க? டேய், அவன் அனைத்து உயிர்களுக்குமான தலைவன்டா சேகோரா. ஏன்டா இப்படி போட்டு பாடாப்படுத்துறீங்க? மொழி, ஜாதி, மண்ணாங்கட்டின்னு வெறி பிடிச்சி போய் திரிகிற நீங்கள்லாம் சேகோரா ஃபோட்டோ வைக்கலாமா? இங்கே பாருங்க, LIK அப்படின்னு ஒரு படம், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு படத்துக்கு போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் இருக்கார் இல்லையா, அவரும் நம்மளுடைய சைமன் செபாஸ்டியனும் உட்கார்ந்துருக்காங்க இந்த போஸ்டரில். அண்ணன் அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்காரு. யாருப்பா அந்த டயலாக் சொன்னது? தலைவனை தரையில் தேடுங்கள், திரையில் இல்லை அப்படின்லாம் சொன்னது யாரு? எனக்கு தெரிஞ்சுங்க இந்த படத்தோடைய விளம்பரத்துக்கும் பெரியார் தேவைப்படுவார்னு நினைக்கிறேன். திடீர்னு வருவான் பாருங்க, இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் எங்கேயாவது உட்கார்ந்துருந்து பேசிக்கிட்டு பெரியாரை இழிவுபடுத்திட்டு போயிடுவான். அது எங்கே பேசணும் அப்படின்றத பார்த்தா இந்த படத்தோடைய ப்ரொமோஷனாக இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ரீச் ஆகும், இந்த படம் நல்லா ரீச் ஆகும். இந்த கேல்குலேஷனை வச்சு தான் இந்த சைமன் செபாஸ்டியன் நாயையும் படக்குழுவினர் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த படத்தை நம்ம எல்லாருமே புறக்கணிக்கணும். இந்த படத்தை பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி சைமன் நாயெல்லாம் வச்சு படம் எடுத்தால்
அந்த படம் பிரபலம் ஆகக்கூடாது, ஆக விடக்கூடாது, தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் இந்த படத்தை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே யாரும் இந்த மாதிரிப்பட்ட நாயை வச்சு படம் எடுக்கிறதுக்கு யாரும் முன்வரக்கூடாது அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏண்டா கூத்தாடிப்பல, ஏண்டா எல்லாரும் ஊரில் இருக்கவங்களாம் உனக்கு கூத்தாடி, நீ மட்டும் போய் கூத்தாடிட்டு வந்துடுவேன். உன்னையே யாரும் கூத்தாடின்னு சொல்லிடக்கூடாது. பேசாமல் டயலாகை மாற்றி வச்சிடலாம். தலைவனை தரையில் தேடாதீர்கள், திரையில் தேடுங்கள்னு வச்சிடலாம். இதுதான் இனத்துக்காக போராடிய தருணமாடா உங்க நொன்ன? இதுதான் இனத்துக்காக போராடுறதா? லிக்கு லிக்குன்னு கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் லிக்குன்னு போட்டு பக்கத்தில் பிஜேபின்னு வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் நொன்னனுக்கு. இதுதான் நிலம் கையில் சிக்கிற லட்சணம். என் கையில் மட்டும் நிலம் சிக்கிச்சு, நிலம் ஒரு தடவை கூட என் கையில் சிக்காதா உறவே. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.